செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானில் இன்று நடந்த குண்டுவெடிப்பில் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி ஒருவர் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஜலாலாபாத் நகரில் அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புத்துறை இயக்குநர் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காருக்கு அருகே திடீரென்று பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்தது. இந்த குண்டுவெடிப்பில் சிக்கிய அந்த அதிகாரி சென்ற கார் தீப்பிடித்து நொறுங்கியது. அதில் பயணம் செய்த அதிகாரி உட்பட 5 பேர் இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தனர் மற்றும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். சீனாவில் கடுமையான வெயில் சுட்டெரிப்பதால் அந்த நாட்டினர் விடுமுறையை கழிக்க அங்குள்ள டெட்சி எனப்படும் சாக்கடல் சுற்றுலா தலத்தை நாடிச் செல்கின்றனர். சீனாவில் சிசுவான் மாகாணத்தில் இப்போது கடுமையான வெயில் காலம். அங்கு அனல் காற்று வீசுவதால் மக்கள் வெளியில் நடமாட முடியாமல் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். விடுமுறை நாட்களில் அந்த நாட்டு மக்கள் நீச்சல் குளங்கள், கடற்கரை மற்றும் குளு சுற்றுலா தலங்களை தேடிச் செல்கின்றனர். சீனாவில் உள்ள டெட்சி எனப்படும் சாக்கடல் பகுதி நல்ல சுற்றுலா தலம் என்பதால் ஆயிரக்கணக்கானோர் விடுமுறையை கழிக்கவும் வெப்பத்தில் இருந்து விடுபட்டு கடற்காற்றை அனுபவிக்கவும் அந்த கடற்கரைக்கு செல்கின்றனர். கோடை காலத்தில் நகரப்பகுதி மக்களுக்கு தஞ்சம் அளிக்கும் அரண்மனையைப் போல சாக்கடல் கடலோர சுற்றுலா தலம் விளங்குகிறது. இந்த கடலில் சீன மக்கள் கவலையின்றி நீந்தியும் கடலில் பயமின்றி குளித்தும் உல்லாசமாக பொழுதை போக்குகின்றனர். சிலி நாட்டில் கல்வி சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை அகற்ற முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சிலி நாட்டில் மாணவர்கள் கல்வித்துறையில் சீர்திருத்தம் செய்ய கோரி கடந்த 3 மாத காலமாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பியூர்தோ மாண்ட் நகரில் நேற்று மாணவர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக மாணவர்களை சாலையிலிருந்து வெளியேற்ற போலீசார் முயன்றனர். ஆனால் மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டம் போல தங்கள் கைகளை கோர்த்தவாறு நின்று சாலையை விட்டு வெளியேற மறுத்தனர். இதனால் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வெடித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து தள்ளாடி வருகிறது. முதல் 3 போட்டிகளில் இந்திய அணி படுதோல்வி அடைந்த நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி ஓவல் மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. டாஸ் வென்று களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்திலிருந்தே சிறப்பாக விளையாடி வருகிறது. 2வது நாள் ஆட்டமான நேற்று சதம் அடித்த இயான் பெல் தொடர்ந்து அதிரடியாக ஆடி 235 ரன்களை குவித்து அவுட் ஆனார். அவருக்கு ஈடு கொடுத்து ஆடிய பீட்டர்சனும் 175 ரன்களை குவித்தார். 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இங்கிலாந்து அணி 591 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. இதனால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. மழை நீண்ட நேரம் பெய்ததால் அத்துடன் முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்வதாக இங்கிலாந்து அணி அறிவித்தது. 591 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்திய அணி தற்போது முதல் இன்னிங்ஸை ஆடத் தொடங்கியுள்ளது. 3வது டெஸ்டில் 2 இன்னிங்ஸிலும் டக் அவுட் ஆன வீரேந்திர சேவாக் இந்த முறை 2 பவுண்டரிகள் மட்டும் அடித்துவிட்டு நடையை கட்டினார். பின்னர் களமிறங்கிய VVS லட்சுமணன் 2 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து இந்திய அணி விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாற்றத்துடன் விளையாடி வருகிறது. சற்று முன்னர் வரை இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 17 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது.